தைவ பாஷேதா மாத்ம விருத்தேன பீஷயே. எவ்வளவு சாந்தமா பேசுறியோ அவ்வளவு நல்லது கிருஷ்ணா. பகவானுக்கு ஒண்ணுமே புரியல. பீமசேனன் இப்படி பேசிட்டு இருக்கான். மேற்கொண்டு பீமசேனன் சொல்றான், ஏதோ 5 நகரம் கேளு, அதை விட்டாச்சுன்னா 5 கிராமமாவது கேளுன்னு பெரியவர் சொன்னாரே யுதிஷ்டிரர். நான் சொல்றேன், அவர்கள் நிச்சயமா கொடுக்க மாட்டா. நீ கெஞ்சி கேளு, ஆனாலும் கொடுக்க மாட்டா. அப்படி அவர்கள் கொடுக்கலன்னா ஒரு 5 துண்டு கேட்டு வாங்கிட்டு வா, நாங்க தலையில போட்டுட்டு போறதுக்கு சரியா இருக்கும். அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டு வா, வேற ஒண்ணுமே. நீ பாட்டுக்கு அங்க போய் அர்ஜுனன் வந்துடுவான், நான் சக்கரத்தை எடுப்பேன், பீமன் வந்துடுவான், நாங்க யுத்தம் பண்ணிடுவோம், அப்படி எல்லாம் பேசவே பேசாது. கெஞ்சிதான் நீ கேட்கணும், படிஞ்சு கேட்கணும். தெரிஞ்சுதான்? இதுதான் என் அபிப்பிராயம். எவ்வளவு படிஞ்சு நீ பேசுறன்னு நான் பாக்கணும். நாளைக்கு சொல்லணும் சரித்திரம், கிருஷ்ணன் போய் எவ்வளவு கெஞ்சினான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு போய் உன் குரோதம், உன்னுடைய ரோஷம் எல்லாத்தையும் விட்டுடு. துரியோதனஸ்ய குரோதேன பாரதா மதுசூதனாக. அவன் கோபமா இருப்பான் துரியோதனன், ஆனா நீ போய் தேகின்னு கெஞ்சணும். இப்படிதான் நீ பேசிட்டு வரணும் அப்படின்னு பீமசேனன் சொன்னதும் பகவானுக்கு ஒரு விதமா சிரிப்பு வந்துடுது. பீமன் பேசினதை பார்த்து கடன்னு சிரிச்சுட்டான் பகவான். சிரிச்சு நேர பீமனுடைய ஆசனத்துல போய் தான் உட்காண்டான். உட்காந்து பீமசேனனை தடவி கொடுக்கிறான். பீமசேனா, அண்ணா என்ன ஆச்சு உனக்கு? தூக்க கலக்கமோப்பா? பீமா, தூக்க கலக்கமா? ஏதாவது தூங்கிட்டியா, இல்ல தூக்க கலக்கத்துல இருந்து எழுந்து வந்துட்டியா? நீ இப்படி பேசவாவது பீமா? நான் எதிர்பார்க்கவே இல்லையே இதை உன்கிட்ட. அதுவும் கெஞ்சி கெஞ்சி கேளுங்கிற. சேஷே பரந்தபாக கோராம சாந்தாம் ருஷதீம் சதாம் வாச்சம் பிரபாஷசேயே. நச்சஸ்வபிஷி, தூங்கலியே நீ? நச்சஸ்வபிஷி, தூங்கலியே, முழிந்தானே இருக்க. சேஷே பரந்தபா, சேஷன தூக்கம், தூக்க கலக்கத்துல ஏதாவது எழுந்து வந்துட்டியாப்பா பீமா? படிஞ்சு பேசுறதுன்னு ஒண்ணு பீமசேனா உனக்கு தெரியுமாடா குழந்தை? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே பீமா. படிஞ்சு பேசுன்னு சொல்றியே, இப்படி நீ பேசி நான் இது வரைக்கும் என் ஜென்மாவில நான் எதிர்பார்க்கவே இல்லை பீமசேனன் இப்படி பேசுவான்னு. சொப்பனத்துல ஒண்ணும் இல்லையே நீ. விரக்தியா உட்காந்துருக்கான் பீமன். அது என்ன விரக்தியோ தெரியல, எது மேலையும் பட்டுக்காம எல்லாம் முட்டு போனது போல உட்காந்துருக்கான். இவ்வளவு விரக்தியா உட்காந்துருக்கியே, என்ன ஆச்சு? என்ன நேர்ந்தது உனக்கு? என்ன மனசுல ஏதாவது தாபமா? இல்ல எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உன் மனசுல என்ன இருக்கோ என்கிட்ட சொல்லலாமே. எப்போதுமே நீ யுத்தம் பண்ணுவேன், பெரட்டிடுவேன், துவச்சிடுவேன், பிசைஞ்சிடுவேன், தேய்ச்சிடுவேன், உதச்சிடுவேன்னு பேசுற ஆள் நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியும். யுத்த காமன் நீ, யுத்த பிரியன் நீ. அப்படி இருக்க நீ இப்படி பேசுறியே. த்வம்மன்யதா பீமசேன யுத்தமேவ பிரசம்சசி. யுத்தமே பண்ணுவேன்னு சொல்ற நீ, இன்னைக்கு கெஞ்சி கேளுன்னு சொல்றியே பீமா. நான் எங்க போய் சொல்லிப்பேன்? என்னுடைய தாபத்தை நான் எங்க போய் சொல்லிப்பேன்? நீ சரியா இருக்கியா பீமா? உன் மனசு ஏதாவது சரியா இல்லையா? இல்ல ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆச்சு சொல்லு. திரௌபதி பீமனை கவனிச்சியா? என்ன பேசுறான் பாத்தியா? என்ன ஆச்சு இவனுக்கு? தூக்க கலக்கமா? என்ன ஆச்சு? இந்த பீமனுடைய மத்த பத்தினிகளும் அங்கதான் இருக்கா. ஹிடும்பே என்ன ஆச்சு? ஏன் பீமசேனன் இப்படி பேசுனா? என்ன நடந்தது பீமா? எனக்கு நீ முதல்ல ஒரு கிளாரிட்டி கொடு. நிஜமாவே உன் மனசுல இதுதான் இருக்கா? அதை சொல்லிடு எனக்கு. இல்ல இன்னும் யுதிஷ்டிரர் அண்ணாவுடைய பாதையிலேயே போகணும்னு முடிவு பண்ணிட்டியா? அண்ணாவே ஒரு விதமா சஞ்சயன்ட்ட கோபத்தை எடுத்தார், நீ இப்படி பேசுறியே பீமா? நீ உண்மையை சொல்லு பீமா. நீ யுதிஷ்டிரர் அண்ணாக்கு மேல பேசிட்டியே இன்னைக்கு. அதனால நீ வனவாசத்துக்கே மறுபடியும் போகணும்னு முடிவு பண்ணிட்டியா? உன் முடிவு என்ன சொல்லு அப்படின்னு பகவான் கேட்டதும், ஏன்னா பகவானுக்கு குழப்பமா போயிடுது பீமன் பேசினதை பார்த்து. இப்படி கேட்டதும் பீமசேனன் சொல்றான், அட போ கிருஷ்ணா, எனக்கு வெறுத்து போச்சு, வெறுத்துட்டேன் நான் வாழ்க்கைய. வேற என்ன சொல்லுவேன்? நான் என்னன்னு சொல்லுவேன்? நீ எத்தனை நாட்கள் நான் என் வாய் வலிக்க கத்துவேன்? நடந்தது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு தெரியாதா? அந்த அவ்வளவு பெரிய விஷயத்துக்கு பிராயசித்தம் பண்ணணும்னு நான் இனி எவ்வளவு நாட்கள் கத்துவேன்? ஆனா ஒரு விஷயம் கிருஷ்ணா, நான் எது பேசினாலும் என் குடும்பத்துல எல்லாரும் எனக்கு அப்படியே நேர்மாறா பேசுவான். அதுதான் உண்மை. நீயே பாக்குறிய யுதிஷ்டிரர் அண்ணாவை சொல்றியே, அவரை சும்மா சொல்லக்கூடாது. நான் என்ன செஞ்சாலும் எனக்கு அந்யதா பேசுவார். அந்யதா சிகீர்ஷந்தம் மன்யதா மன்யசேச்சுதாக பிரணீத பாவ மத்யர்த்தம் யுதி சத்ய பராக்கிரமம். எனக்கு வீரம், பராக்கிரமம், பலம் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்ங்கிற?
சின்ன வயசுல இருந்து நான் என்ன சொல்றேனோ அதுக்கு அப்படியே நேர்மாறா பேசுவேன் யுதிஷ்டிரர். அது என்ன என் மேல கோபமா என்னன்னு தெரியல, அது என்ன என் மேல அவருக்கு வருத்தமோ தெரியல. நான் எது பேசு பீமா இதை பண்ணாது, பீமா இது ஆஹா பீமா இதை செய்யக்கூடாது, இப்படிதான் அவர் பேசுவரே தவிர ஒரு நாள் ஆவது பீமா நீ சொல்றது சரி அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் சொன்னதே கிடையாது. அந்யதாபா சிகீர்ஷந்தம் எல்லாம் எனக்கு அந்யதா பேசி அவருக்கு பழக்கம். ஒருவேளை நான் இந்த மாதிரி பேசினாலாவது அவருக்கு ரோஷம் வருதான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். நான் வேற ஒண்ணுமே இல்லை. என் ஹிருதயத்துல என்ன இருக்குன்னு கிருஷ்ணா உனக்கு தெரியாதோ, என் மனசு உனக்கு தெரியும்ல, நான் என்ன மனசுல நினைச்சுட்டு இருக்கேனோ அதை முடிச்சுட்டு வா, அவ்வளவுதான். நான் வெளிப்படையா பேச போறது இல்ல. நான் பேசின காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் பேசி 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 நான் பேசினதுக்கு எல்லாரும் இப்ப யுதிஷ்டிரர் மட்டும் இல்ல, அவர் பின்னாடியே கொடி பிடிச்சுன்னு வருவா எல்லாரும். அவர் சொன்னதைத்தான் எல்லாரும் கேட்பா. அதனால மத்தவா எல்லாரையும் கிளப்பி விடணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பேசினேன். அவருக்கு கொஞ்சமாவது ரோஷம் வருதா பாக்கணும்னு பேசினேன், அவ்வளவுதான். என் மனசுல என்ன இருக்கோ கிருஷ்ணா அது உனக்கு தெரியும், நீ அதை முடிச்சுட்டு வா, அவ்வளவுதான் அப்படின்னு பீமசேனன் சொன்னது. அவ்வளவுதானே, நல்ல வேளை, பயந்து போயிட்டேன்டாப்பா, நீ இப்படி பேசிட்டியேன்னு ஒரு க்ஷணம் பயந்தே போயிட்டேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன் விடு அப்படின்னு கிருஷ்ணன் பீமசேனன் கிட்ட இருந்து எழுந்து மேற்கொண்டு அர்ஜுனன் கிட்ட கவரான். அர்ஜுனா உன் அபிப்பிராயம் என்ன? பீமண்ணா பேசினதை கேட்டுட்ட, தர்மபுத்திர அண்ணா பேசிட்டார், உன் அபிப்பிராயம் என்ன? மேலும் பீமனை பார்த்து ஒரு விஷயம் பகவான் சொல்றார், பீமண்ணா நான் ஒரே ஒரு விஷயம் உன் இடத்துல சொல்றேன், உனக்கு எல்லாரும் அந்நியதா பேசுறான்னு சொன்னியே, அப்படிலாம் நீ எதுவும் நினைச்சுக்காத. எல்லாருக்குமே உன்னை தெரியும், உன்னை புரியாம இல்ல, உன் மேல எல்லாருக்கும் ஒரு பரிவு இருக்கு, அப்படிலாம் நீ எதுவும் நினைச்சுக்காத. யதா ஜான்மனி கல்யாணம் சம்பாவயசி பாண்டவாக சஹஸ்ர குணமம் ஏதத் த்வயி சம்பாவ யாம்யஹம். சஹஸ்ர குணம், உனக்கு ஒரு குணமா ரெண்டு குணம் 1000 நல்ல குணம் சொல்லலாம் உனக்கு. அதனால அத்தகைய குணவான் நீ. அதனால உனக்கு என்னமோ அந்நியதா எல்லாரும் பேசுறான்னு நினைச்சுட்டியே, அந்த மாதிரிலாம் நினைச்சுக்காத. எல்லாருக்கும் உன் மேல பிரியம் இருக்கு, பரிவு இருக்கு. ஏதோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு எதிர்மாறா பேசும்படி அமையறதே தவிர நீ அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். எங்க எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும், அதனால நீ அந்த மாதிரி வருத்தப்படாத அப்படின்னு சமாதானம் பண்ணி பீமசேனன் பிறகு அர்ஜுனன்ட்ட வரான். என்ன உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அர்ஜுனா, சொல்லு, நீ என்ன சொல்ற? 2 பேர் பேசினதை கேட்டுட்ட, இனி நீ என்ன சொல்ற அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும் அர்ஜுனன் சொல்றான், கண்ணா ஒரு தாயாதி பங்காளிகளுக்குள்ள சொத்துக்காக அடிச்சுண்டோங்கிறத விட ஒரு அல்பம் கேவலம் வேற ஒண்ணுமே இல்ல, அதுதான் நான் நினைக்கிறேன். குருணாம் பாண்டவானாம் ச பிரதீபஸ்வ நிராமயம் அஸ்மத்தீத மனுஷ்டானம் மன்யேதவன துஷ்கரம் குருணா பாண்டவானாம் ச. ஏதோ நாங்களும் குரு வம்சம் தான், ஆனாலும் இந்த காலவசம் எங்க 2 பேரையும் பிரிச்சுடுத்து. அவர்கள் கௌரவர்கள், நாங்கள் பாண்டவர்கள், தார்த்தராஷ்டிரர்கள் பாண்டவர்கள் அப்படிங்கிற பேதம் எங்க குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டுடுத்து. குருணா பாண்டவானாம் ச. அப்படி இருக்க கிருஷ்ணா, ஏதோ நாங்க அடிச்சுட்டோம் சொத்துக்காக அப்படின்னு இருந்தா நாளைக்கு லோகமே சிரிக்கும் எங்களை பார்த்து. இன்றைய தினம் வரைக்கும் மகாபாரதம்னு எடுத்தாலே அது ஒரு தாயாதி பங்காளி சண்டைதானேன்னு தானே நிறைய பேர்கள் சொல்றான். அததான் அன்னைக்கே அர்ஜுனன் சொல்லிட்டான். அப்புறம் நாளைக்கு எங்க சரித்திரத்தை கேட்டா லோகமே சிரிக்கும், ஏதோ சொத்துக்காக அடிச்சுட்டு செத்தார்கள் அப்படின்னா. அதனால அத்தகைய ஒரு அவப்பேர் வேண்டாமே கிருஷ்ணா. அதனால நான் என்ன நினைக்கிறேன் கிருஷ்ணா, உன்னுடைய கெட்டிக்காரத்தனத்தை நான் பார்க்க போறேன். எங்க 2 பேரையும் நீ சேர்த்து வச்சுடு. நீ நினைச்சா எங்களை சேர்த்து வச்சிட முடியும்ல, அதனால எங்களை சேர்த்து வச்சுடு. நானும் சமாதானத்தை தான் விரும்புறேன். ஏன்னா யுத்தம் பண்ணி எல்லாரையும் அழிக்கணுங்கிறது என் எண்ணம் இல்ல, சமாதானமா போயிடலாம்னு தான் நான் விரும்புறேன். அவர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான சொத்தை கொடுத்துட சொல்லு, தானம் பண்ணிட சொல்லு. தானம் பண்ணினா நம்மளும் சமாதானமா போயிடலாம். இதெல்லாம் நானும் விரும்புறேன். எங்களுக்குள்ள நாங்க அடிச்சுட்டு செத்தோன்னு இருக்க வேண்டாம். நீ போய் எங்க யுத்தத்தை மூட்டிட்டு வந்துடாத. கிருஷ்ணன்ட்ட சொல்றான் அர்ஜுனன், நீ ஏதோ கிருஷ்ணன் கிளம்பி போனான், யுத்தத்து தீர்மானம் ஆச்சுன்னு வந்து நிக்காத. எப்படியாவது எங்களை சமாதானம் பண்ணிட்டு வந்துடு, சமாதானம் பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்லு. சொன்னேன்னா நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அர்ஜுனன். அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு கிருஷ்ணன். சரிப்பா, உன் அபிப்பிராயம் இதுதானா அப்படின்னது. ஆமாப்பா, நான் வேற என்ன பண்ணுவேன்? ஏன்னா அண்ணா யுதிஷ்டிரன் சமாதானம்னு தானே சொல்றாரு இப்ப வரைக்கும் கூட. நான் இனி என்ன பேச சொல்றேன்? அதனால அவர் வழியை மீறி நான் என்னால போக முடியுமா? அவர் வார்த்தையை இப்ப 2 அண்ணா எனக்கு சொல்லலையா? 2 பேருமே சமாதானம்னு சொல்லலையா? அதனால நானும் சமாதானத்தை தான் விரும்புறேன். எங்களுக்குள்ள யுத்தம் வேண்டாம்.
சமாதானமா வரத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி முடிச்சான். பிறகு நகுலனை பாக்குறான் கிருஷ்ணன். நகுலா, உன் பட்சம் என்ன, நீ என்ன சொல்ற, நகுலா சொல் அப்படின்னது. நகுலன் சொல்றான், கண்ணா நானும் அதையே தான் சொல்றேன். என்னுடைய அண்ணா, என்னுடைய 3 அண்ணாவும் என்ன சொல்றாளோ அதை தான் நான் சொல்றேன். ஆனா நான் வேற ஒரு விஷயமும் நான் சொல்றேன். அது என்ன விஷயம்னு பார்த்தா, நீ இந்த பேத நீதிய கையில எடு. மொத்தம் 4 நீதி, சாமம், தானம், பேதம், தண்டம். இந்த 4 நீதியில நீ பேத நீதிய கையில எடுத்து, ஏன்னா ஸ்வயமா பார்த்தா துரியோதனன் பலஹீனன், அவனுக்கு ஒண்ணும் பலம் எல்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன தைரியம், பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், நம்முடைய நண்பர்கள்லாம் இருக்கா, அவர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு உதவி பண்ணுவா, நம் ஜெயத்தை காணுவோம் அப்படிங்கறதான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதனால நீ பீஷ்மரை தனியா சந்தி, துரோணரை தனியா சந்தி, இவ விதுரரை தனியா பாரு, எல்லாரையும் தனியா செஞ்சு அவர்கள் எல்லாரும் துரியோதனா நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு கை விரிச்சுட்டா, மகாராஜா திருதராஷ்டிரனே சொன்னாலும் சரி, நாங்கள் உனக்கு உதவி பண்ண மாட்டோம், உதவி பண்றதாக இல்லை அப்படின்னு பீஷ்மர துரோணர் கை விரிச்சுட்டான்னு வச்சுக்கோ, அவன் தன்னால வழிக்கு வருவான். விதுரஸ்வைவ பீஷ்மஸ்ச துரோணஸ்ச சஹ பாக்லிகஹ ஸ்ரேயஹ சமர்த்தா விஜ்ஞாதும் முதல்ல விதுரரை பார்த்தது. அப்புறம் பீஷ்மர், துரோணர் எல்லாரையும் தனித்தனியா சந்திச்சு முதல்ல அவளை வழிக்கு கொண்டு வந்த பிறகு நீ அதுக்கப்புறமா போய் துரியோதனனை பாரு. அவ யாரும் நாங்க உதவி பண்ண மாட்டோம் உனக்கு போன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ. அப்ப அவனே தன்னால வழிக்கு வரான். அவ்வளவுதான். இதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா துரியோதனனை நம்ம ஈஸியா வழிக்கு கொண்டு வந்துடலாம். நானும் சமாதானத்தை தான் விரும்புறேன். ஏவம் வததி வாக்கியம் தூ யுயுதானே மகாமதோ சுபீமஹ சிம்மநாதோ யோதானாம் யத்ர சர்வசஹ. நானும் சமாதானத்தை தான் விரும்புறேன் அப்படின்னு சொன்ன பிறகு, சரி நகுலா பரவாயில்லப்பா, சரி நீ சொன்னதை நான் எடுத்துட்டேன், நான் பாக்குறேன் பேத நீதியும் கையில எடுத்துதான் ஆகணும். பேதம் பண்ண முடியுமான்னு பாக்குறேன், யாரையாவது முயற்சி பண்றேன், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். ஆனால் நீங்க 4 பேருமே பேசுறத பார்த்தா எல்லாருமே சமாதானம் கிரேட். ஆனால் அந்த பாபிஷ்டர்கள் வழிக்கு வருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. நீங்க சொன்னதை நான் பண்றேன், ஆனா எனக்கு தெரியல. அஹம் ஹி தத் கரிஷ்யாமி பரம் புருஷகாரதஹ தெய்வம் து நமயா சக்யம் கர்ம கர்த்தும் கதஞ்சன. நான் பேசுறத நான் போய் பேசி பாக்குறேன். அஹம் ஹி தத் கரிஷ்யாமி, நான் போய் பண்றேன். ஆனால் தெய்வம் அவர்களை தீத்து கட்டும். தெய்வம் து நமயா சக்கியம். தெய்வம், அத தெய்வமே சொல்றது, அத கண்ணபிரானே சொல்றான். என்ன, ஏன்னா அவர்கள் பண்ண கர்மா தெய்வம் அவர்களை சும்மா விடாது. தெய்வம் து நமயா சக்கியம் கர்ம கர்த்தும் கதஞ்சன. அவர்கள் பண்ண கர்மா இததான் திரும்ப திரும்ப பகவான் சொல்றான். ஒருவேளை பகவான் காப்பாத்தணும்னு நினைச்சா கூட அவர்களுடைய கர்மவினை அவர்களை அழிச்சே தீரும். அது எப்போதுமே தெய்வம் அப்படி துஷ்டன் தப்பு பண்ணவர்களை விட்டுடும் நினைக்காத. என் பக்தன்னு சொல்லி பக்தன்கிற போர்வேல இருந்து தப்பு மேல தப்பு பண்ணா அவர்களை தெய்வம் சும்மா விட்டுடும் நினைக்க முடியாது. அவர்களுடைய கர்மாவை அவர்கள் அனுபவிச்சே ஆகணும். சஹி தர்மம் ச லோகம் ச த்வத்தாச்சரித துர்மதிஹி நஹி சந்த்யஜ்யதே தேன ததா ரூபேண கர்மணா. அவர்களுடைய கர்மா அவர்கள் அனுபவிச்சாகணும். அதனால அதை தெய்வம் செஞ்சே தீரும். தெய்வம் து நமயா சக்யம். அதனால நான் பண்றதை நான் போய் பண்றேன். அதுக்கு மேல தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறான் கண்ணன். அதுக்கு மேல தெய்வ சங்கல்பம் என்ன ஆறுதோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பிறகு இனி பாக்கி இருக்கிறது சகதேவன். சகதேவா அப்படின்னதும் சகதேவனுக்கு தான் முதல்ல பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனாலும் சரி மத்த எல்லா ஆர்டர்ல வர அப்படியே கண்ணன், யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் அப்படியே வரிசையில வரா. இப்படி வரிசையில வரைச்சே மத்த அண்ணாவெல்லாம் தள்ளிண்டு நாம் பேச முடியாது. மத்த எல்லா அண்ணாவும் ஆன பிறகுதானே நம்ம பேச முடியும். அதனால காத்துட்டு இருந்த சகதேவன், பகவான் எப்படா நம்ம பக்கம் திரும்புவான் அப்படின்னு காத்துட்டு இருந்தான் சகதேவன்.
இப்ப கண்ணபிரான் சகதேவன் பக்கம் திரும்பி, சகதேவா உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டவனு, இதோ வரேன் கிருஷ்ணா இதோ வரேன் அப்படின்னு எழுந்து வரான் சகதேவன். இதோ வந்துட்டேன், என் அபிப்பிராயத்தை சொல்றேன் வா அப்படின்னு எழுந்து வந்தான் சகதேவன். எழுந்து வந்து சகதேவன் பேசுறான். என்னடா பேசுறீர்கள் எல்லாரும், சமாதானம் சமாதானம் சமாதானம்னு இந்த அடி அடிச்சுக்கிறீர்கள், உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு சகதேவன் தைரியமாக பேசுறான். ஏதி பிரஷம் நிச்சுதே குரவஹ பாண்டவைஹி சஹ ததாபி யுத்தம் தாஷார்க யோஜயேதா சஹைவதைஹி யதி பிரஷம் விச்சேயுஹு குரவஹ. எல்லாரும் என்னமோ சமாதானம்னு ஒருத்தர் விடாம பேசுறீர்களே, நீங்கள் 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. இப்படியா பேசுவீர்கள்? இவ்வளவுதானா உங்களுடைய வீரம்? என்ன எவன் வருவான் சமாதானத்துக்கு? யார் வருவா? யார் ஒத்துப்பா சமாதானத்துக்கு? நான் ஒத்துக்க மாட்டேன், சகதேவன் ஒத்துக்க மாட்டேன். போருமே பட்ட அவஸ்தை போருமே, இன்னமும் சமாதானத்தையா விரும்புறீர்கள்? கண்ணா நான் சொல்றேன், யுத்தத்தை தான் நான் விரும்புறேன். ததாபி யுத்தம் தாஷார்க யோஜயேதா சஹைவதை. போய் நான் சொல்றது சொல்லு, தயவு செஞ்சு இவர்கள் 4 பேரும் பேசினதை விட்டுடு, நான் சொல்றத போய் தயவு செஞ்சு கண்ணா சொல்லு. சகதேவன் யுத்தத்துக்கு வருவான்னு சொல்லு. என்ன எதை மன்னிக்க சொல்றீர்கள் எல்லாரும்? நீங்க 4 பேருமே இந்த அடி அடிச்சுக்கிறீர்களே, சமாதானம் சமாதானம்னு. நானும் பார்த்துட்டு இருக்கேன், எதை வேணாலும் மன்னிக்கலாம், ஆனா ஒரு விஷயத்த மன்னிக்க முடியுமா, மறக்க முடியுமா? சொத்தை பத்தி நீங்கள் 1000 பேசிக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவ ராஜ்யத்தை கொடுக்கறா கொடுக்காம போறா, அதை பத்தி நான் யோசிக்க கூட இல்ல. ஒரே ஒரு விஷயத்த மன்னிக்க முடியுமா, மறக்க முடியுமா? கதம் நோ திருஷ்ட்வா பாஞ்சாலிம் ததா கிருஷ்ண சபாகதாகம் அவதேன பிரசாம்யேத மம மன்யுஹு சுயோதனேயே. கதம் நோ திருஷ்ட்வா பாஞ்சாலிம். ஒரு நிமிஷம் பாஞ்சாலியை யோசிச்சு பார்த்தேளா யாராவது? அன்றைய தினம் என்ன பாடுபட்டாள் பாஞ்சாலி அந்த தியூத அரங்கத்துல. ததா கிருஷ்ணா சபாகதா. அந்த தப்ப கூட மன்னிச்சுட சொல்றேளா? மறந்துட்டீர்களா? அவ்வளவுதானா? 13 வருஷம் ஆன உடனே எல்லாம் போச்சா உங்க ஹிருதயத்துல இருந்து? நம் பத்தினி அப்ப பட்ட அவமானத்தை யாராவது யோசிச்சு பாக்குறீர்களா? அதை என்ன மன்னிக்க சொல்றியா? அவதேன பிரசாம்யேத மம மன்யுஹு சுயோதனே. எப்படி மன்னிக்க முடியும் என்னால? துரியோதனனை தொடைய வழிச்சுட்டு காமிச்சான் அன்னைக்கு பாஞ்சாலி கிட்டக்க. காமிச்சு இங்க வந்து உட்காருங்கிறான். இப்படி எல்லாம் பண்ண துரியோதனனை மன்னிச்சுடுறதா, மறந்துடுறதா? நான் நீங்க போகிறதா இருந்தா போங்க, பீமனோ அர்ஜுனனோ நீங்க சமாதானம்னு பேசிட்டேல கிளம்புக்கும். ஆனா சகதேவன் விடுறதாக இல்ல. யதி பீமா அர்ஜுனோ கிருஷ்ண தர்மராஜஸ்ச தார்மிகா. இவர் ரொம்ப பரம தார்மிகன் தர்மராஜன், அவருக்கே தெரியும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரிதானே அவர் பேசுறார். அதுக்கு பீமன் அர்ஜுனனும் கூட சேர்ந்து இப்ப கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டார்களே. ஏதி பீமா அர்ஜுனோ கிருஷ்ண தர்மராஜஸ்ச தார்மிகா தர்மமுத்ஸ்ருஜ்யதே நாகம் யோத்ருமிச்சாமி சம்யுகே. அதனால யாரு வேணா சமாதானமா போங்கள்டா, நீங்கள் எல்லாரும் போங்கள், சமாதானமாவே போய் சேருங்கள், போகும். ஆனால் நான் சகதேவன், நான் விட மாட்டேன். கண்ணா நீ போய் சொல்லு, என் சார்பா தயவு செஞ்சு பேசு. ஒரு தடவை நான் சொன்னதையும் கேளு. நான் சகதேவன் பேசுறேன், நான் ஒண்ணு அந்நியன் இல்லை இந்த குடும்பத்துக்கு. இந்த குடும்பத்துல நான் ஒருத்தன், நான் சொல்றத கேளு. சகதேவன் யுத்தத்துக்கு வரான் அப்படிங்கறத மட்டும் போய் சொல்லிட்டு வா. நான் என்னுடைய சைன்யம் எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் ஒருவன் போறோம், கௌரவ படைகளுக்கு நான் ஒருவன் போறோம், என் வாழ் போறோம். நான் எடுத்துட்டு சகதேவன் யுத்தத்துக்கு வருவான், அஸ்தினாபுர கோட்டையை வந்து முற்றுகையிடுவான் அப்படின்னு மட்டிலும் போய் பேசிட்டு வா அப்படின்னு சகதேவன், இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சகதேவன் தன் பட்சத்தை பேசின உடனே யாதவ வீரனான சாத்தியகி அங்க இருக்கான். அவனுக்கு ரொம்ப குதூகலம் வந்தது. பகவானுடைய பலப்பிரதானமான மந்திரி சாத்தியகி சகதேவன் பேசினதை கேட்ட உடனே ரொம்ப குதூகலம் வந்த சாத்தியகி உடனே எழுந்து ஓடி வந்து சகதேவன் ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஏன்னா இவர்கள் 4 பேரும் பேசுறத பார்த்து தலையில அடிச்சுட்டான் சாத்தியகி. எல்லாரும் சமாதானம்னு பேசுறத பார்த்து
இப்ப சகதேவன் நான் யுத்தத்தை தான் விரும்புறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு ஓடி வந்த சாத்தியகி சகதேவன் ஆலிங்கனம் பண்ணிட்டு சாத்தியமாக மகாபாஹோ சகதேவோ மகாமதிஹி துர்யோதன வதே சாந்திஹி தஸ்ய கோபஸ்ய மே பவேத். சகதேவன் சத்தியத்தை பேசினார். சத்தியமாக மகாபாஹோ, மகானுபாவன்டா நீ வீரக்ஷத்ரியன், நீ பௌருஷமுள்ள ஆண்மகன், நீ இப்படிதான் பேசணும். வேற எப்படி பேசணும்? அன்னியிலேந்து இன்னி வரைக்கும் என் உள்ளம் குமுறது. சாத்திகி சொல்றான், அன்னியிலேந்து மனசு துடிச்சு போயிருக்க. துர்யோதன வதே சாந்திஹி, அந்த துரியோதனனுடைய வதம் ஆனாதான் எனக்கு சாந்தி. அது வரைக்கும் எனக்கு சாந்தி இல்லை. என்ன விளையாட்டா போச்சா? யாரு வேணா யாரு மேல வேணா கை வைக்கலாம், எந்த ஸ்திரீய வேணா யாரு வேணா பரிபவப்படுத்தலாம். நம்ம பார்த்துட்டு பேசாம இருக்கணும், சமாதானமா போகணும். ரொம்ப நன்னா இருக்கேன், ரொம்ப குதூகலமா இருக்கு இவர்கள் பேசுறதெல்லாம் கேட்டு. ஆனால் சகதேவன் சத்தியத்தை பேசினான் பார். துரியோதனன் வதம் ஆகாத வரைக்கும் என்னுடைய கோபத்துக்கு பிராயசித்தம் அவள் அதுதான். துரியோதன வதே சாந்திஹி தஸ்ய கோபஸ்ய மே பவேத். இந்த விளையாட்டா போச்சு எல்லாருக்கும். சகதேவா உன் பட்சம் நான் இருக்கேன், சாத்திகி நான் இருக்கேன் உன் பட்சம், நான் உன் கூட வரேன், நம்ம 2 பேரும் போவோம் யுத்தத்துக்கு. இவர்கள் பேசுறதெல்லாம் புரிஞ்சு போச்சு, இப்ப எதுக்கும் பிரயோஜனம் இல்ல உன்னுடைய மத்த அண்ணாக்கள் மத்த சகோதரர்கள் பேசுறதெல்லாம். ஆனால் சகதேவன் சத்தியத்தை பேசினான், நியாயத்தை பேசினான். சகதேவா யார் நீ? மாதிரியினுடைய பிள்ளை இல்லையா? தஸ்ய மான் மாத்ரி சுதஹா சூரோ யதாக ரணகர்கஷஹ வசனம் சர்வயோதானாம் தன்மதம் புருஷோத்தமா. நீதாண்டா புருஷோத்தமன். சத்தியத்தை பேசிட்டிய, நியாயத்தை எவன் கூசாம பேசுறானோ அவன் தான் மகத்தானவன். அத்தகைய சகதேவா நீ மாதிரியினுடைய பிள்ளை இல்லையா? அதனாலதான் உனக்கு அத்தகைய வீரம் இருக்கு. அந்த வீராங்கனை பெற்ற பிள்ளை இல்லையா நீ? ஏன்னா மாதிரி சாரத்தியம் பண்ணக்கூடியவள், அத்தகைய அவளே ஸ்வயம் வீராங்கனை. அத்தகைய மாதிரியினுடைய பிள்ளை இல்லையா நீ? தஸ்மாத் மாதிரி சுதஹா சூரோ, அத்தகைய கெட்டிக்காரன் நீ. என்ன எந்த சபையில எப்படி என்ன பேசணுமோ பேசிட்டேன். உன்னை நினைச்சா எனக்கு இன்னைக்கு பெருமையா இருக்கு, அதனால சந்தோஷமா இருக்கு. ந ஜானாசி யதா திருஷ்ட்வா சீராஜிதரான் வனே. ஏ சந்தோஷம் உன்னை நினைச்சு அப்படின்னு சகதேவனை பெருமைப்படுத்தினான், ஆலிங்கனம் பண்ணினான் சாத்தியகி. சகதேவன் பேசினதுதான் சத்தியம் அப்படின்னு சாத்தியகி ஒரு கர்ஜனை பண்ணதும் மத்த ராஜாக்கள் எல்லாம் பாண்டவ புஷ்யபாதிகளா எந்தெந்த ராஜாக்கள் அங்க இருக்காளோ அத்தனை பேர்களும் தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து சங்கநாதம் பண்ணார்கள். மகாத்மா சகதேவன் சத்தியத்தை பேசினான். ஏஷம் வததி வாக்கியம் தூயு யுதானே மகாமதௌ சுபீமஹா சிம்மநாதோ பூத். சிம்மநாதோ எல்லாரும் சிம்ம கர்ஜனை பண்ணார்களாம். யோதானம் தத்ர சர்வசஹா, சர்வசஹா எல்லா ராஜாக்களும் சகதேவனுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சிம்ம கர்ஜனையும் சங்கநாதமும் பண்ணார்கள். இதுல இருந்தே தெரியறது யாரும் சமாதானத்தை விரும்பலை. இந்த 4 பேர் பேசினதை தவிர மீதி எந்த ராஜாக்களும் சமாதானத்தை விரும்பல. இப்படி சகதேவன் பேசினதும் அத்தனை ராஜாக்களும் சகதேவனை உற்சாகப்படுத்துறார்கள். சத்திரியர்கள் இல்லையா, எப்படி அதர்மத்தை மன்னிப்பார்கள்? அதர்மம் நடந்ததுன்னா ராஜாக்கள் எப்படி மன்னிப்பார்கள்? அதனால எந்த ராஜாவும் இந்த அதர்மத்தை மன்னிக்க மாட்டான். அதனால எல்லாரும் சிம்ம கர்ஜனை பண்ணி சகதேவனை உற்சாகப்படுத்து. பகவானுக்கு இதுல இருந்தே மத்த ராஜாக்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. சகதேவன் அபிப்பிராயம் தான் மத்த ராஜாக்களுடைய அபிப்பிராயம் அப்படிங்கறத புரிச்சுட்ட கண்ணபிரான், சரி உங்க எல்லாருடைய அபிப்பிராயமும் எனக்கு புரிஞ்சு போச்சு இதுல இருந்து, அதனால விடுவோம் அப்படின்னு சொல்லி கண்ணபிரான் மேற்கொண்டு இந்த சபைய ஒரு நோட்டம் விடுறான். வேற யாராவது ஏதாவது பேசுறாளா பாக்கலாம் அப்படின்னு அந்த சபைய ஒரு தடவை இப்படி சுத்தி பாக்குறான் கண்ணபிரான். இப்படி சுத்தி பார்த்த உடனே அங்கேந்து இத்தனை நேரம் மத்தவர்கள் எல்லாம் பேசின்னு இருக்கா, பேசி முடிக்கட்டும் அப்படின்னு காத்துட்டு இருந்த திரௌபதி அப்ப ஆதரவோட கண்ணபிரான்ட்ட நம்ம 2 வார்த்தை பேசணும் அப்படின்னு திரௌபதி எழுந்து வராள். எழுந்து வந்து கண்ணபிரான் எதிரில கை குபிச்சபடி வந்து நிக்கிறாள். கண்ணா, நான் 2 வார்த்தை பேசலாமா? நான் பேசணும்னு நினைக்கிறேன், அபிப்பிராயப்படுறேன், நான் பேசிடலாமா இந்த சபையில அப்படின்னு திரௌபதி வந்து கேட்டதும், அவசியம் பாஞ்சாலி, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன், நீ வருவேன்னு எனக்கு தெரியும், உனக்காகவே காத்துட்டு இருக்கேன். திரௌபதி நீ பேசு, உன் பட்சம் எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரியாம நான் மேற்கொண்டு நகர முடியாது, உன் பட்சம் என்னன்னு எனக்கு சொல்லு திரௌபதி அப்படின்னு கண்ணபிரான் சொன்ன உடனே திரௌபதி கண் கலங்கினபடி வந்து நிக்கிறா. என்ன கண்ணுல அப்படியே கண்ணீர்.
ததும்புறது, தொண்டை தழுத்தழுக்கிறது, பேச முடியல. ஏன்னா கண்ணுல இருந்து வெளியில கண்ணீர் வந்துடுத்துனா பேசலாம். ஆனா கண்கள் அப்படியே தேக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய கண்ணீர், அதனால அப்படியே தொண்டை தழுத்தழுத்து பேச முடியாம மெல்லிய குரல்ல இப்ப என்ன அவ்வளவு தாபம் திரௌபதிக்கு என்ன இப்ப கஷ்டம் வந்தது அப்படின்னு பார்த்தா, பீமசேனம் சம்சாந்தம் दृष्ट्वा परम दुर्मनाः अश्रुपूर्णे क्षणा वाक्यम् उवाचेदं मनस्विनी பீமசேனம் ச சம்சாந்தம். பீமசேனன் பேசினது அவள் கண்ணுல கண்ணீர் வர வச்சுடுது. ஏன்னா பீமன் அப்படி பேசுவான்னு அவள் எதிர்பார்க்கல. பீமசேனன் சாந்தம்னு பேசிட்டாரே, ஏன்னா பீமசேனன் சமாதானம்னு அவர் பேச மாட்டார்னு ரொம்ப எதிர்பார்த்தா. ஆனால் அவரோ பீமசேனம் ச சம்சாந்தம் திருஷ்டுவா பரம துர்மதா. திருஷ்டுவா, அதை பார்த்ததும் பரம துர்மதா, அதை பார்த்ததும் ரொம்ப துக்கத்தோட கூட கண்ணுல கண்ணீர் வந்துடுது. பீமனுடைய அந்த ஒரு வார்த்தை, பீமன் பேசின சமாதானம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை, படிஞ்சு பேசு, கெஞ்சி கேளு, இல்லைன்னா அப்படியே போக தயாரா இருக்கும்னு அவர் பேசின அந்த ஒரு வார்த்தையில கண் கலங்கிட்டான். கண் கலங்கி இருந்தாலும் பேசி ஆகணும் இல்லையா? பிரபு கிட்ட வேணா கிருஷ்ணன் கேக்குறான், என்ன பேசுறேன்னு வந்துட்டு பேசாம நிக்கிறியே, கண்ணுல ஏன் கண்ணீர் வருது, என்ன என்ன ஆச்சு திரௌபதி, பேசு அப்படின்னதும் மனசை ஆஸ்வாசப்படுத்தின்னு பிரபுட்ட இன்னைக்கு பேசிடணும். நம்ம மனசுல இருக்கிறத நம்ம கொட்டிடணும். வேற எப்ப பேசுறது, இப்ப இல்லாத போனா வேற எப்ப பேசுறது அப்படின்னு நம்ம கண்ணன்ட்ட நம்ம மனசுல இருக்கிறத பேச வேண்டாமா அப்படின்னு திரௌபதி மனச சமாதானம் பண்ணிட்டு அவள் பேச ஆரம்பிக்கிறாள். பிரபு அப்படின்னு கை குபிச்சின்றாள், கண்ணனை நோக்கி பேசுறாள். விதீதம் தே மகாபாஹோ தர்மஜ்ஞ மதுசூதன யதா நிகிருதிமாஸ்தாய பிரம்ஷிதாஹ பாண்டவாசுகாக. விதீதம் தே மகாபாஹோ தர்மஜ்ஞ மதுசூதனா. ஏ மதுசூதனா, நீ தர்மஸ்வரூபம் இல்லையா? தர்மஜ்ஞ மதுசூதனா. தர்மஸ்ய பிரபு அச்சுதா அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். தர்மத்தினுடைய பிரபு, தர்மஸ்வரூபன் கண்ணன். அத்தகைய தர்மஜ்ஞ மதுசூதனா, தர்மஸ்வரூபம் நீ பிரத்யட்சமா இங்க இருக்கறச்சே அதர்மத்தை ஸ்தாபிக்க நீ விட்டுடுவியான்னு. அதனால உன் மேல நான் நம்பிக்கை வச்சு நான் சொல்றேன் கண்ணா, நான் என்னன்னு சொல்லுவேன். எல்லாரும் சொத்தை பத்தியே பேசுறாளே, யாருமே என்னுடைய அவமானத்தை பத்தி பேசுறதாக தெரியலையே. அந்த திருதராஷ்டிர புத்திரர்களை மன்னிச்சிடணும்னு நீயும் நினைக்கிறியா? திருதராஷ்டிரஸ்ய புத்திரேன சமாத்யேன ஜனார்தனா யதாச்ச சஞ்சயோ ராஜ்ஞா மந்திரம் ரஹசி சாஸ்ரிதாக யுதிஷ்டிரஸ்ய தாசார்ஹம் தச்சாபி விதிதம் தம யக்தோக்தஹ சஞ்சயஸ்சைவ தச்ச சர்வம் ஸ்ருதம் த்வயா பஞ்சனஸ்தாதீயந்தாம் கிராமாயிதி மகாத்யுதே அவிஸ்தலம் வ்ருகஸ்தலம் மாகண்டீம் வாரணாவதம். யுதிஷ்டிரர் பேசினதை கேட்டியே, அவிஸ்தலம் ருக்கஸ்தலம் மாக்கண்டி வாரணாவதம்னு எதையாவது ஒரு நாளோ இல்ல கூட சேர்த்து ஒரு 5 நகரம் கூட இல்ல ஒரு 5 கிராமமாவது கூட. அவாதான் ஒண்ணுமே கொடுக்கறதாக இல்லைன்னு சொல்லிட்டாளே, இன்னும் என்ன இந்த பேச்சு எனக்கு புரியல. சஞ்சயன் வந்து சொன்னானே, அது என்ன மறந்துடுதா என்ன? அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டான். இதுதான் அவர்களுடைய மனோபாவம் தெரிஞ்சுடுத்தேன். இனி திரும்ப வரவே வராத, அப்படியே மறுபடியும் ஓடு வனவாசத்துக்குன்னு சொல்லி அனுப்பிட்டான் திருதராஷ்டிர மகாராஜா. அதனால சொத்தை பத்தி பேசி இனி என்ன பிரயோஜனம் இருக்கு? ராஜ்யத்தை பத்தி பேசி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த திருதராஷ்டிர புத்திரர்களை மன்னிக்க முடியுமா சொல்லு எனக்கு. அத பத்தி பேசாம இவர்கள் திரும்ப திரும்ப ராஜ்யம் ராஜ்யம், இதை கொடுக்க சொல்லு, அதை கொடுக்க சொல்லு, கிராமத்தை கொடுக்க சொல்லு, இவர் இன்னும் அதுக்கு மேல இவர் ஒரு லெவல் போய் 5 துண்டாவது கொடுக்க சொல்லு. இதெல்லாம் என்ன பேச்சு இது? எனக்கு புரியல. அப்ப என்ன அவமானத்துக்கு என்ன ஒரு பிராயச்சித்தம்? ஒண்ணுமே கிடையாதா? இப்படியே நான் இருக்க வேண்டியதுதானா? அன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அந்த சபையில,
எல்லாம் மறந்து போயிடுது இல்ல நாளடைவுல. ஏன்னா 13 வருஷம் ஆயிடுத்து. இனி யார் அதை பத்தி பேச போறா, யார் அதை பத்தி யோசிக்க போறாங்கிற ஒரு தைரியமா 13 வருஷம் ஆனாலும் அவமானம் ஏற்பட்டது தானே. அந்த சபையில நான் இன்னைக்கு கதறலையா? நான் என்ன நாதியத்து போயா இருந்தேன்? நான் எப்படிப்பட்டவள் நானு? எனக்கு எத்தனை பேர்கள் என் கூட இருக்கா? இருந்தும் அன்னைக்கு என்ன நடந்தது அந்த சபையில? தியூத்த அரங்கத்துல நடக்க கூடாத சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சு ஆனாலும் இன்னமும் இவர்கள் ராஜ்யத்தை பத்தி பேசுறான்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சுதா த்ருபத ராஜஸ்ய வேதி மத்யாத் சமுத்திதா திருஷ்டத்யும்னஸ்ய பகினி தவ கிருஷ்ண பிரியா சகி. சுதா த்ருபத ராஜஸ்ய, நான் துருபத மகாராஜன் யக்ஞசேன மகாராஜனுடைய புத்திரினா. நான் ஒண்ணு சாமான்யமா எங்கேருந்தோ அப்படி வந்துடல. யக்ஞசேன மகாராஜா யக்ஞ குண்டத்திலேருந்து என்ன ஆவிர்பவிக்க செய்திருக்கார். அத்தகையவள் நான் யக்ஞ குண்டத்திலேருந்து தோன்றினவள். சுதா த்ருபத ராஜஸ்ய, மகாவீரன் திருஷ்டத்யும்னனுடைய சகோதரி இல்லையானா? அவனும் அக்னி குண்டத்திலேருந்து தோன்றினவன் மகாவீரன். திருஷ்டத்யும்னஸ்ய பகினி, இதெல்லாம் போகட்டுமே. என் அப்பா, என் சகோதரன், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நான் உன்னுடைய பிரியமான சகி, அதுலயும் பிரியமான சகி. தவ கிருஷ்ண பிரியா சகி, உன்னுடைய தோழி இல்லையானா? உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஏற்பட்ட நிலைமைய பார்த்தியா? அன்றைய சபையில அத்தனை பேர் இருக்கிற இடத்துல என்ன அவமானப்படுத்தி என் கேசத்தை பிடிச்சு இழுத்துன்னு வந்து என் பிறந்த வம்சத்தை பத்தி பேசினேன். நான் வாக்கப்பட்ட குலம் எத்தகைய குலம்? நான் ஒண்ணு சாமானிய ஒரு ஊர் பேர் தெரியாதவர்களுக்கு நான் வாக்கப்பட்டுடலையே. உத்தம குலத்துல வாக்கப்பட்டேனே. ஆஜமீட குலம் பிராப்தா ஸ்னுஷா பாண்டோஹோ மகாத்மனஹ மஹீஷி பாண்டு புத்ராணாம் பஞ்சேந்திர சமவர்ச்சசாம். ஆஜமீட குலம், அந்த குலத்தினுடைய பெயர் ராஜமீட குலம். பரத வம்சம்ங்கிறது பரதன்கிற ராஜா வந்ததுனால பரத வம்சம். அது போல குரு வம்சம். ஆனா அந்த குலத்தினுடைய சந்திர வம்சம் அப்படின்னு கூட சொல்றோம். ஆனா அந்த குலத்தினுடைய பெயர் ஆஜமீட குலம் அப்படிங்கிறது இங்க திரௌபதி சொல்றா. ஆஜமீட குலம் பிராப்தா, அத்தகைய குலத்துல நான் வாக்கப்பட்டிருக்கேன். அதுவும் பார்க்காத மாமனார் இடத்துல இவளுக்கு அவ்வளவு பக்தி. ஏன்னா இது வரைக்கும் பாண்டுவ பார்த்தது இல்ல. ஏன்னா சின்ன வயசுலயே பாண்டவர்களுடைய சின்ன வயசுலயே பாண்டு மகாராஜன் போய் சேர்ந்துட்டான். அத்தகைய பாண்டு மேல இவளுக்கு ஒரு பக்தி இருக்கு. ஏன்னா தன் மாமனார் அப்படிங்கிற ஒரு பக்தி. ஸ்னோஷா பாண்டோஹோ மகாத்மா, மகாத்மா இல்லையா பாண்டு? அத்தகைய பாண்டுவனுடைய ஸ்னுஷா, அவருடைய பாண்டுவனுடைய மாட்டு பொண்ணு இல்லையானா? அவருடைய குலமகள் இல்லையா? பாண்டு புத்திரர்களுடைய மகிஷி இல்லையானா? மகிஷி பாண்டு புத்திரானாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்திரனுக்கு சமானமானவர்கள். பஞ்சேந்திர சமவர்ச்சசாகாம். அத்தகைய நான் அந்த சபையில அநாதியா போயிட்டேன். ஒருத்தர் இல்லையே எனக்கு. இவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார்கள் நான் படுற அவமானத்தை. வேற ஒண்ணும் பண்ணல. அப்படியே கண்ணுல 2 கண்ணையும் விரிச்சு பிரத்யட்சமா பார்த்தார்கள் என்னுடைய அவமானத்தை. இவர்கள் 5 பேரும். சாகம் கேஷாகிரகம் பிராப்தம் பரிக்லேஷ்டா சபாம் கதா, அந்த சபையில என் கேசத்தை பிடிச்சு இழுத்துன்னு வரான் துஷாசனன். எழுந்து அந்த க்ஷணம் அவனுடைய உயிரை எடுத்திருக்க வேண்டாமோ? சாகம் கேஷாகிரகம் பிராப்தா. அப்ப அந்த நிலைமையில கூட என்னை கைவிட்டுட்டார்களே. பஷ்யைதாம் பாண்டு புத்ரானாம் பஷ்யைதாம், அப்படியே பார்த்துட்டு இருந்தார்கள். அவ்வளவுதான். ஒண்ணுமே எனக்கு உதவி பண்ண முன் வரல. அப்ப நீ உயிரோட இருக்க கிருஷ்ணா, இதே வார்த்தைய சொல்றாள் திரௌபதி. கிருஷ்ணா, நீ ஜீவிச்சுதானே இருக்க. நீ இந்த லோகத்துல நீ ஜீவிச்சிருக்க, இப்படி ஒரு காரியம் நடந்துருது. த்வை ஜீவதி கேசவா, கேசவா நீ ஜீவிச்சிருக்க, இப்படி ஒரு காரியம் நடந்துடுதே. இவர்கள் வேடிக்கை பாக்குறத தவிர வேற ஒண்ணும் பண்ணலையே. பஷ்யைதாம் பாண்டு புத்ராணாம் த்வை ஜீவதி கேசவா, எனக்கு அங்க ஒரே ஆதரவு. கேசவா நீ உயிரோட தானே இருக்க, அதனால எனக்கு அவ்வளவு ஆபத்து ஏற்பட்ட போதிலும் எனக்கு ஒரே ஆறுதலாக அன்னைக்கு நீ மட்டும் தான் இருந்த. வேற யாரும் எனக்கு இல்ல. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டா, அனாதையா போயிட்டேன் அன்னைக்கு நான். ஜீவத்சு பாண்டு புத்ரேஷு பாஞ்ச
பாஞ்சாலேஷ்வத விஷ்ணிஷோ தாசி பூதாஸ்மி தே பாபான். அதுவும் என்னென்ன வார்த்தைகள் கிருஷ்ணா. தாசிங்கிறான் என்ன துரியோதனன். என்ன வார்த்தை இது? தாசி பூதாஸ்மி பாபானாம் சபா மத்தியே வியவஸ்திதா. ஒரு வியவஸ்தை வேண்டாமா? எங்க என்ன பேசணுங்கிற ஒரு வியவஸ்தை வேண்டாமா? திறந்த சபையில பொதுமக்கள் எல்லாம் வேடிக்கை பாக்குறா. அவமானமா போச்சு. தெருவோட இழுத்துட்டு போறான் என்ன துஷாசனன். அத்தனை பேரு தெருமக்கள் எல்லாம் ஒரு மகாராணிய தெருவோட ஒருத்தன் கேசம் பிடிச்சு இழுத்துன்னு போயிட்டு இருக்கான். அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்க. என்ன தாசிங்கிறான் திறந்த சபையில. தாசி பூதாஸ்மி பாபானா. இந்த பாபத்துக்கெல்லாம் என்ன பிராயஷ்சித்தம்? ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆறுதல் அன்னைக்கு. பாஹி மாமிதி கோவிந்தா மனசா சிந்திதோசிமே. மனசால நான் அன்னைக்கு ஒன்னதான் நினைச்சேன், கோவிந்தான்னு நினைச்சேன். அந்த க்ஷணம் நீ எனக்கு வந்து அபயம் கொடுக்காம இல்ல. ஆனால் அதோட முடிச்சுட்டா கிருஷ்ணா. அவ்வளவுதானா? இவர்கள் எல்லாம் என்ன பேசுறார்கள்னே எனக்கு புரியல. சமாதானம் சமாதானம் சமாதானம். ராஜ்யத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அவர்கள் தான் கொடுக்கறதாக இல்லைன்னு தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டாளே. இனிமே அதை பத்தி பேசி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆனாலும் கிருஷ்ணா நான் உன்னை என்னன்னு சொல்லுவேன். இவர்கள்ட்ட உங்க அபிப்பிராயம் கேட்டுட்டு இருக்கிய. யார்கிட்ட அபிப்பிராயம் கேட்கறதுன்னு உனக்கு ஒரு விவஸ்தையே இல்லையா கிருஷ்ணா? இவர்கள்ட்ட அபிப்பிராயம் கேட்டு நீ என்ன பண்ண போற? எப்படி பேசுறார்கள் பாரு. எல்லாரும் சொத்தை போய் கேட்டுட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா. என்னுடைய அவமானத்தை பத்தி பேச மாட்டா. இதுவாளெல்லாம் நீ கொண்டாடிட்டு இருக்கியே. பார்த்தன் ஒரு தனுஷ்மான், பீமசேனன் ஒரு பலவான் அப்படின்லாம் நீ கொண்டாடிட்டு இருக்கியே. நீ கொண்டாடுற அளவுக்கு உன் பாண்டவர்கள் அவ்வளவு பிரயோஜனவான்களே இல்ல. நானே சொல்றேன், அவர்கள் இல்ல. பார்த்தஸ்ய தனுஷ்மாத்தா பீமசேனஸ்ய திக்பலம் யத்ர துர்யோதன கிருஷ்ணா முகூர்த்தமபி ஜீவதி. பார்த்தன் தனுஷ்மான் தனுஷ்மான்னு சொல்றியே, அவருடைய தனுசு எனக்கு எங்க உபயோகமாச்சு? எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரைச்சு அவர் புறப்பட்டு வந்தாரா? அவருடைய தனுசு புறத்தியார போய் வதம் பண்றதுக்கு தான். எனக்கு உபயோகம் இல்ல. அதனால இந்த பார்த்தன் ஒரு தனுஷ்மானா. திக் பார்த்தஸ்ய தனுஷ்மத்தா. திக்குன்னா சீன அர்த்தம். அது பலவான். பீமசேனன் பலவான். சொல்லிக்காத, தயவு செஞ்சு சொல்லிக்காத, வெக்க கேடு. பீமசேனஸ்ய திக்பலம். அந்த நிமிஷம் துஷாசனன் என் மேல கை வைக்கிறச்சேவே ஒண்ணு அவன் உயிரை எடுத்திருக்கணும், இல்ல அவருடைய உயிர் போயிருக்கணும். அது ரெண்டும் செய்யாம இன்னி நிமிஷம் வரைக்கும் வந்து உட்காந்து அதுவும் பீமசேனன் இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவரை ரொம்ப நம்பிட்டேன். நான் நம்பினது தப்பு. மனுஷர்களை நம்ப கூடாதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு ஆணித்தரமா எனக்கு புரிஞ்சிருச்சு கிருஷ்ணா. அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் என் ஹிருதயத்துல முள்ளா பதிச்சிருக்கு. அதை என்னால எடுத்து எரிய முடியாது. நானும் மறக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா என்னால மறக்க முடியாது. ஆனாலும் பீமசேனன் பேசினதுனாலதான் என் மனசு பாவம் அடைஞ்சிருக்கு. மற்றவர்கள் சமாதானம்னு பேசினதை நான் எதிர்பார்த்தேன் தான், ஆனால் இவர் இப்படி பேசுவது நான் எதிர்பார்க்கலீங்க. என்ன பேசிட்டாரு பாரு. கெஞ்சி கேளு, படிச்சு போயிடுறோம்னு சொல்லிட்டாரு. ஒரு முகூர்த்த காலம் அந்த துரியோதனன் ஜீவிக்கலாமான்னு அவர் கேட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எத்ர துரியோதன கிருஷ்ணா முகூர்த்தமபி ஜீவதி. இப்படி பேசி பேசி தாபப்பட்டு கண்கள் அப்படியே கண்ணீர் கொட்டி, அது எல்லாத்துக்கும் காரணம் பீமன் பேசின அந்த ஒரு வார்த்தை. அது அப்படியே கண்ணுல அப்படியே கண்ணீர் கொட்டுன்னு கொட்டி தன்னுடைய உடம்பு தாழ முடியாம தள்ளாடுற நிலைமைக்கு வந்துட்டா திரௌபதி. பேசி இனிமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச திரௌபதி உடம்பு அப்படியே தள்ளாடுறது. அத பார்த்த சகதேவன், அவனுக்கு கண்ணுல கண்ணீர் வந்துடுது. சகதேவன் எழுந்திருந்து பேசினார். திரௌபதி, நான் உன் பட்சத்துல தானே பேசினேன், மீதி பேர் தானே சமாதானம்னு பேசினான். ஆனா நான் உன் பட்சத்துல தானே பேசினேன். என்னையும் சேர்த்து பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் யுத்தத்துக்கு போறேன்னு தானே நான் இப்போ எதிரில பேசினேன். ஏன் என்னையும் இவர்களோட சேர்க்காத, நான் உன் பட்சத்துலதான் பேசினேன் அப்படின்னு சகதேவன் சொல்ல, அதுக்கு திரௌபதி சகதேவனை பார்த்து பேசினேன், இன்னைக்கு வந்து பேசினேன். நான் இப்ப பேசினது பழச பத்தி. ஏன்னா அந்த சபையில இதே சகதேவனா அந்த வீர கர்ஜனையோட நீங்கள் எழுந்து நின்று துஷாசனனுடைய கையை உங்க வாளால எடுத்து ஒரு வெட்டியிருந்தேலாகில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்னைக்கு இப்படி பின்னாடி வந்து 13 வருஷம் ஆன பிறகு வந்து பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? முடிவை யார் எடுக்கிறது? தர்மபுத்திரர் தானே கடைசியா முடிவு எடுக்க போறார். அதுக்கு தானே நீங்கள் உள்பட கட்டுப்பட்டு போக போறீங்க. அப்படி இருக்க உங்கள் வார்த்தையை நான் எப்படி நம்புறது?
அப்படின்னு திரௌபதி கேட்டதும் சகதேவனால ஒண்ணும் பேச முடியல. பிறகு பீமசேனன் ஏன் இவள் இவ்வளவு தாமப்படுறான்னு தெரியலையே, நம்மளை இவள் புரிஞ்சுக்கலையேன்னு நினைச்சான். நான் என்ன பேசினேன், இவள் என்ன புரிஞ்சுட்டா, நான் மற்றவர்களை கலப்பி விடணுங்கிறதுக்காக தானே நான் அதை பேசினேன், நான் பேசினது அப்படியே எடுத்துட்டாளே திரௌபதி அப்படின்னு பீமன் கொஞ்சம் புரிய வைக்க முயற்சி பண்றான். திரௌபதி நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் பேசினதை நீ வேற விதமா புரிஞ்சுட்ட, நான் சொல்றதை கொஞ்சம் கேள் அப்படின்னு பீமன் சொல்ல, தயவு செஞ்சு வேண்டாம். பீமனை பிரணாமங்கள் பண்ணிட்டாள் திரௌபதி, கை குபிச்சிட்டாள். வேண்டாம், இனி நீங்கள் பேசினதை நான் கேட்டாச்சு, காது குளிர கேட்டாச்சு, இனி நான் நீங்க சொல்றதை கேட்கறதாக இல்ல, போறோம். உங்களை நான் நம்பினது நான் தப்பு, நான் பண்ண தப்பு, நான் இனி நீங்கள் பேசுறத நான் கேட்கறதாக இல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் முடிஞ்சு போச்சு, நீங்க பேசி முடிச்சாச்சு, இனி நான் பேச வேண்டிய தருணம் இது, நான் பேச வேண்டிய நேரம். கண்ணன் கிட்டக்க நான் பேசுறேன், யாரும் இதுல குறுக்கிட வேண்டாம். நீங்கள் பேசுறச்சே நான் எதுவும் பேசல இல்ல, நீங்கள் எல்லாரும் பேசுறச்சே நான் பேசாம தானே இருந்தேன். இப்ப நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் இடையில வராம கொஞ்சம் என்ன கண்ணனோட பேச விடுங்க அப்படின்னு சொல்லி பீமனையும் அடக்கிட்டாள் திரௌபதி. பிறகு கண்ணனை பார்த்து தன்னுடைய கூந்தல ஒரு அள்ளிண்டான். எனக்கு என்னைக்கு துஷாசனன் தன் கேசத்துல கை வச்சானோ அன்னிலேருந்து கூந்தலை முடிஞ்சுக்கிறது இல்ல அப்படிங்கறது அவளுடைய பிரத்யேக சங்கல்பம். அந்த கூந்தலை அப்படி கையில அள்ளிண்டு அந்த கூந்தலை பகவான்கிட்ட காட்டுறான். இந்த கூந்தலை பார் அப்படின்னு கண்ணன்ட்ட காட்டுறான். அந்த காட்சி தான் இது, நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற காட்சி. கூந்தலை அள்ளிட்டு பகவான்கிட்ட காட்டுறா. இந்த கூந்தலை தான் அன்னைக்கு துஷாசனன் பிடிச்சு இழுத்தான் அப்படிங்கிற ரீதியில இன்னி வரைக்கும் என்னால தலை முடிச்சுக்க முடியலையே, இந்த கூந்தல் தலைவிரி கோலமா இருக்கே அப்படிங்கிற ரீதியில இந்த கூந்தலை அள்ளி கொண்டு கண்ணபிரான் எதிரில காட்டுறாள் திரௌபதி. இந்த கூந்தலை பார் அப்படின்னு காட்டுறா. இந்த கட்டம் ரொம்ப அழகா சொல்லப்படுறது பாரதத்துல. அதுவும் வியாச பகவான் நமக்கு கொடுத்த பாரதம், வியாச பகவானுடைய நிலை என்னன்னு நமக்கு தெரியும். பகவான் வியாசாய விஷ்ணு ரூபாய, விஷ்ணு ஸ்வயம் விஷ்ணு பகவான், வேத வியாசர், ஞான கலாவதாரம், பிரம்மசூத்திர கர்த்தா. அத்தகைய வியாச பகவான் ரிஷியாக அவதரித்த பகவான் வியாச பகவான் ஜிதேந்திரியன், அத்தகைய பிரம்மச்சாரி, அத்தகைய வியாச பகவான் இங்க வர்ணிக்கிறார் திரௌபதியினுடைய கூந்தலை பற்றி. இத என்னன்னு சொல்றது, வியாச பகவானே வர்ணிக்கும்படி இருக்கு அவளுடைய கூந்தலுடைய அழக. இங்க வியாச பகவான் அவள் அள்ளிட்டு எப்படி பகவான்கிட்ட காட்டுறா, கண்ணபிராட்ட தன் கூந்தலை அள்ளி கொண்டு எப்படி காட்டுறா அப்படிங்கறத இங்க வியாச பகவான் வர்ணிக்கிறார். மிருது சம்சாரம் விருஜிநாக்ரம் சுதர்சனம் சுநீலமசி தாபாங்கி சர்வகந்தாதிவாசிதோ இத்யுக்த்வா மிருது சம்சாரம். மிருதுவா இருக்குமா அவளுடைய கூந்தல், எப்போதும் சாஃப்டா, அதாவது மிருதுவா இருக்கும் அத்தகைய கூந்தல். மிருது சம்காரம் விருஜிநாக்ரம் சுதர்சனம். சுதர்சனம் அதாவது பார்க்கவே அழகா இருக்கும். திரௌபதியினுடைய கூந்தல் மயில் தோகை போல நல்லா அடர்ந்து விரிஞ்சு பார்க்கவே அழகா இருக்குமாம். சுதர்சனம். சுநீலம், நீலம்னா இந்த இடத்துல அர்த்தம் நல்ல கருன்னு இருக்கக்கூடிய கூந்தல். அவளுடைய கூந்தல் என்னைக்குமே நரைக்காது, உதிராது. பத்மினி ஜாதி ஸ்திரீ, அதனால அவளுடைய கூந்தல் கசம் பிடிக்காது, உதிராது, நரைக்காது. எப்பவும் கருன்னு அழகா இருக்கக்கூடிய அவளுடைய கூந்தல். சுநீலம் சர்வகந்தாதி வாசிதம். சர்வகந்தாதி வாசிதம் அதாவது அவளுடைய கூந்தல்ல நல்ல வாசனை. சர்வகந்தாதி வாசிதம் அதாவது மல்லிகைன்னு நினைச்சா மல்லிகை, சம்பகம்னு நினைச்சா சம்பகம், ஷண்பகம்னு நினைச்சா ஷண்பகம், முல்லைன்னு நினைச்சா முல்லை. அது போல அவள் என்ன நினைக்கிறாளோ அந்த எல்லா கந்தமும் அவளுடைய கூந்தல்ல தானாகவே வருமா. சர்வகந்தாதிவாசிதம். அத்தகைய கூந்தல திரௌபதி கைனால பற்றிண்டு சர்வ லட்சண சம்பன்னம் மகாபுஜ கஜர்ஷனம். அது சர்வ லட்சணம் பொருந்தின அந்த கூந்தல கையில பற்றிண்டு கேசபக்ஷம் வராரோகா கிருஹ்யவாமேன பாணினா. பாணினான கைகள். அத்தகைய அழகான கேசத்தை தன் கைகளால பற்றிண்டு அந்த திரௌபதி நட போட்டு கண்ணபிரான் பக்கத்துல வரா. பத்மாக்ஷி புண்டரீகாக்ஷம் உபேத்ய கஜகாமினி
அஸ்ருபூர்ணே க்ஷணா கிருஷ்ணா கிருஷ்ணம் வசனமப்ரவீத். அழகான ஸ்லோகம். பத்மம் போல இருக்குமா திரௌபதியினுடைய கண்கள், தாமரை பூ போல இருக்கும் அவளுடைய கண்கள். பத்மாக்ஷி, அதனாலயே பத்மாக்ஷின்னு சொல்றார் நீங்க திரௌபதிய. பத்மாக்ஷி புண்டரீகாட்சம், அந்த பத்மாக்ஷி புண்டரீகாட்சன் இடத்தில் கஜகாமினி, கஜனடை போட்டு வராலாம். ஒரு பெண் யானை போல நடந்து வந்து கஜகாமினி, கஜனடை போட்டு வந்து அஸ்ருபூர்ணே க்ஷணா கிருஷ்ணா, கிருஷ்ணானா இங்க திரௌபதி, அந்த கிருஷ்ணே கிருஷ்ணனிடத்தில் பேசுறாள். கிருஷ்ணம் வசனமப்ரவீத். பத்மம் போன்ற கண்களுடைய திரௌபதி புண்டரீகாட்சனிடத்தில் கஜனடை போட்டு வந்து அந்த கிருஷ்ணே கிருஷ்ணனிடத்தில் பேசினாள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அழகான ஸ்லோகம். பத்மாக்ஷி புண்டரீகாட்சம் உபேத்ய கஜகாமினி அஸ்ருபூர்ணே க்ஷணா கிருஷ்ணா கிருஷ்ணம் வசனமப்ரவீத். அந்த கூந்தலை அள்ளி கொண்டு வந்து கண்ணபிரான் எதிரில காட்டுறா. இந்த கூந்தலை பார்த்தியா கிருஷ்ணா? உன்னுடைய தோழி இந்த கூந்தலை தான் அன்றைய தினம் துஷாசனன் இத பிடிச்சு இழுத்து தர 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 தரன்னு இழுத்துன்னு வந்தான். இந்த கூந்தல் தான், அதே கூந்தல் தான். அன்னைக்கு அவன் கை வச்சதுனால அன்னியிலேருந்து நான் முடியறது இல்ல அப்படின்னு இந்த கூந்தல் அன்னைக்கு விரிச்ச கூந்தல் தான் இன்னி வரைக்கும் அப்படியே விரிஞ்சு கிடக்கு. ஆயம் தே புண்டரீகாட்சா துஷாசன கரோத்ருதஹ ஸ்மர்த்தவ்யஹ சர்வகார்யேஷு பரேஷாம் சந்தி மிச்சதாக. சரி, அதனால இப்ப இந்த கூந்தல் அப்படியே விழுந்திருக்குங்கிறத காட்டுறா. இந்த கூந்தல் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு என்ன, இந்த கூந்தலை முடிஞ்சு அதுக்கு புஷ்பங்களால அலங்காரம் பண்ணணும்ங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் அது நடக்காத போல இருக்கு. எதி பீமார்ஜுனௌ கிருஷ்ணா கிருபணௌ சந்திகாமுகௌ. அதனால பீமனோ அர்ஜுனனோ இனி அதை செய்யறதாக இல்லை. அவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச நான் இப்ப நான் சொல்றேன், எனக்கு என்னுடைய அப்பா இருக்கா. இதுதான் ஸ்திரீ சுவாவம். எப்போ பர்த்தாவோட ஒரு பிரச்சனை, அவரோட ஒரு சண்டை வந்துடுது, அவரோட சரியில்லை, இவர் பிரயோஜனப்படலன்னு எப்ப தோணிடுதோ உடனே அவள் மனசை தேடுறது அவள் தகப்பனார. உடனே திரௌபதி சொல்றா, இவர்கள் பண்ணாட்டா போகட்டும், என்னுடைய அவமானத்துக்கு என்னுடைய பர்த்தா பிராயஷ்சித்தம் தேட மாட்டார், அவர் தேடாட்டா போகட்டும், ஆனால் என்னுடைய அப்பா அப்படி விட்டுட மாட்டார். என் அப்பா வயசானவர் தான், ஆனா அவருடைய கன்னிகைக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு என் அப்பா என்னுடைய தகப்பனார் எனக்கு பிராயஷ்சித்தம் பண்ணுவார். பிதாமே யோத்ஸ்யதே விருத்தஹ சஹ புத்ரைஹி மஹாரதைஹி. பிதாமே யோத்ஸ்யதே விருத்தஹ, விருத்தஹ வயசானவர் தான் என்னுடைய அப்பா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவர் சும்மா விட்டுடுவாரா? ஏதோ இவர்கள் மேல இருக்கிற மரியாதையினால அவர் எதுவும் கேட்காம பேசாம இருக்காருன்னு நினைச்சுக்காத. அவர் மனசுல அவ்வளவு சாத்திரம் இருக்கு. அவர் ஆசைப்பட்டு அவர் தவம் இருந்து பெற்றவள் தான். அதுவும் அவர் என்னை உண்டாக்கினவர். என்னை அக்னி குண்டத்திலேருந்து தபசு பண்ணி யஜ்யம் பண்ணி என்னை அவ்வளவு ஆசையா என்னை உண்டாக்கின என்னுடைய தகப்பனாருக்கு அப்படி விட்டுடுவரா என்ன? என்னுடைய அவமானத்தை அவர் கூட துடைக்காம. அதனால இனி பீமனோ அர்ஜுனனோ பிரயோஜனப்படாது. இனி நான் என் அப்பாவை நம்ப வேண்டியதுதான். பிதாமே யோத்ஸஹே விருத்தஹா, அந்த வயசானவர் என்னுடைய அவமானத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணுவார். அது மட்டும் இல்ல, சஹ புத்ரைஹி மஹாரதைஹி, எனக்கு ஒவ்வொன்றும் மகாரதர்களான புத்திரங்கள் எனக்கு இருக்கா. பிரதிவிந்தியா சுதசோமா சதானிகன் சுதசேனான்னு எனக்கு சொல்ற 5 புத்திரர்கள் உபபாண்டவர்கள் திரௌபதிக்கு, ஒவ்வொன்றும் சிம்ம குட்டிகள். எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவர்கள்ட்ட போய் சொன்னா அவர்கள் சகிப்பறங்களா? ஏன்னா அவர்கள் அப்ப சின்ன குழந்தைகளா இருந்தா 13 வருஷம் முன்னாடி. இப்ப அவெல்லாம் வளர்ந்துட்டா, பெரியவாள் ஆயிட்டா. என்னுடைய புத்திரர்கள் விட்டுடுவனா? தாயாருக்கு ஏற்பட்ட அவமானத்தை விட்டுவனா ஒரு புத்திரன்? சஹ புத்ரைஹி மஹாரதைஹி, என்னுடைய 5 புத்திரர்கள் என்னுடைய அவமானத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணுவா. பஞ்ச சைவ மகாவீர்யஹ புத்ரா மே மதுசூதனா, புத்ரா மே மதுசூதனா. ஏன்னா நான் அன்னைக்கே விட்டுட்டேன். அன்னைக்கே நான் சொன்னேன் பத்தியா, வனவாசம் ஆரம்பிக்கச்சேவே எனக்கு பர்த்தா இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அதுதான் உண்மை. எனக்கு இவா போயாச்சு, இனி இவா இருந்து உயிரோட இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்ல. அதனால நான் இனி இவர்களை நம்புறதா இல்ல. நான் என் அப்பாவை நம்புறேன், என் சகோதரனை நம்புறேன்,
என் புத்திரர்களை நான் நம்புறேன். பஞ்ச சைவ மகாவீர்யா, என்னுடைய 5 புத்திரர்களை நான் நம்புறேன். புத்ரா மே மதுசூதனாக, அது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றாள், என்ன, என்னுடைய மகாவீரனான எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான், அவன் பேர் அபிமன்யு. அபிமன்யு என் பிள்ளைதான். சுபத்ரையினுடைய பிள்ளையா இருந்தாலும் நான் அவனை என் சொந்த பிள்ளையா நான் நினைக்கிறேன். அபிமன்யும் புரஸ்கிருத்ய யோத்ஸ்யந்தே குருபிஹி சஹ, அபிமன்யும் புரஸ்கிருத்ய, என்னுடைய புத்திரன் அபிமன்யு என்னுடைய அவமானத்துக்கு அவன் பிராயஷ்சித்தம் தேடுவான். அவனுடைய தாயார் திரௌபதிக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவன் சகிப்பான்னு நீ நினைக்கிறியா? மகாவீரன் என்னுடைய அபிமன்யு, அவன் போய் அவமானத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணட்டும். அது மட்டும் இல்லாம எனக்கு எத்தனை புத்திரர்கள் இருக்கா? பாண்டவர்களுடைய மத்த மகிஷிகளுடைய புத்திரர்கள் எல்லாம் என்னுடைய புத்திரர்கள் தான். ஒவ்வொருத்தரும் என்னுடைய குழந்தைகள் தான். என் கட்டோத்கச்சன என் பிள்ளைதான். அவன் எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பிராயஷ்சித்தம் செய்ய மாட்டானா? புத்ரைஹி குருபிஹி சஹ, இந்த குரு வம்சத்துல உண்டான அத்தனை பேரு என்னுடைய புத்திரர்கள் தான். எனக்கு குரு வம்சம் தான் பாண்டவர்களும். நான் கௌரவர்கள்னு அவளை சொல்றோமே தவிர பாண்டவர்களும் கௌரவர்கள் தான். எனக்கு குரு வம்சத்துல வந்ததுனால நீங்க பாண்டவர்களுக்கு என்னென்ன குழந்தைகள் இருக்காளோ அவ எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் தான். நான் பெத்த குழந்தைகள் தான் என் குழந்தைகள் அச்சுன்னு இல்ல. மீதி பேர் எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான். ஒவ்வொருத்தரும் என்னுடைய அவமானத்துக்கு பிராயசித்தம் என் புத்திரர்களை வச்சு நான் செய்யறேன். என் புத்திரர்களை வச்சு என்னுடைய தகப்பனாரை வச்சு இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிக்கிறேன். த்ரயோதசஹி வர்ஷாணி பிரதீக்ஷந்த்யா கதானி மே யே வ்ருதாயா ஹ்ருதயே மன்யும் பிரதீப்திவ பாவகம். இந்த பாவத்துக்கு நான் பிராயசித்தம் என் புத்திரர்கள், என்னுடைய தகப்பனார், என்னுடைய சகோதரன் செய்வான். என்னுடைய மனசு இவ்வளவுதான். என் மனசு ரொம்ப தாபத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு திரௌபதி கண்ணீரோட கூட கண்ணபிரான் எல்லாம் பேசினதும் கண்ணபிரான் தலையில அப்படியே நங்குன குட்டினா மாதிரி இருந்துதான். அப்படி நெருக்குன்னு குட்டினா மாதிரி இருந்ததா? அப்படிதான் இருக்கு பாரதத்துல. என்னது இது, என்ன பேசுறாள் திரௌபதி? எனக்கு என்னுடைய அப்பா இருக்கார், என்னுடைய சகோதரன் இருக்கான், எனக்கு என்னுடைய புத்திரர்கள் இருக்கான்னு சொல்லிட்டா. கிருஷ்ணா எனக்கு நீ இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. என்ன நினைக்கிறா அப்படின்னு திரௌபதி. இன்னும் கிருஷ்ணனுக்கு தன் மண்டையில ஏதோ நறுக்குன்னு திரௌபதி குட்டினாப்புல இருந்தது. உடனே கண்ணன் முழிச்சுட்டான். திரௌபதிய பார்த்து திரௌபதி நீ என்ன பேசுற? என்ன நீ தகப்பனாருங்கிற சகோதரன்கிற புத்திரர்கள்ங்கிற என்ன மறந்துட்டியா? அப்ப நான் இல்லையா உனக்கு? அப்ப என்னையே விட்டுட்ட? நீ மேல என்ன பேசுற? துவயி ஜீவதி கேசவா நவயவத்வம் மதுசூதனா, இதெல்லாம் நீ பேசுற. நான் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த கிருஷ்ணன் உயிரோட இருக்கேன் மறந்துட்டியான்னு நீ என்ன மனசுல நினைக்கிறியோ அதைத்தான் நான் செஞ்சு முடிப்பேன். அஹம் ச தத் கரிஷ்யாமி பீமார்ஜுனயமை சஹ யுதிஷ்டிர நியோகேன தெய்வாச்ச விதி நிர்மதாத். அஹம் ச தத் கரிஷ்யாமி, கரிஷன் என்ன சொல்றியோ அதை அப்படியே நான் செய்யறேன். பீமா அர்ஜுனயமை சக, பீமனையோ அர்ஜுனனையோ மத்தவா பேசுனதையோ நீ யோசிக்காத. அத பத்திலாம் நீ யோசிச்சு மனசுல தாபத்தை அடையாத. நீ நினைச்சத நான் செய்யறேனா இல்லையா பாரு. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் திரௌபதி, சத்திய பிரதிஜை நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன். இன்னைக்கு என்னுடைய வார்த்தையை நீ தெய்வமா வச்சுக்கோ. சத்தியம் தே பிரதிஜானாமி கிருஷ்ணே பாஷ்போ நிகிருஹ்யதாம் அதா மித்ராஞ்சி யதா யுக்தம் சரிதா த்ரக்ஷ்யதி பதி. சத்தியம் தே பிரதிஜானாமி, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் கிருஷ்ணே. நம்முடைய நட்புங்கிறது அவ்வளவு சீக்கிரமா அப்படி போயிடாது. நம்மளுடைய நட்பு அவ்வளவு திடமா இருக்கு. அதனால நீ என்ன விடணுங்கிற அவசியம் இல்ல. என்ன விட்டுடாத. முதல்ல கிருஷ்ணா எனக்கு நீ இருக்கேன்னு சொல்லு, நான் சந்தோஷப்படுறேன். நம்முடைய நட்புக்கு ஒரு ஆதாரமாக உன்னுடைய அவமானத்துக்கு பிராயசித்தமாக நீ மனசுல இதையே நினைச்சிட்டு அவன் ஒழியணும் நீ நினைச்சிட்டு உன்னுடைய சங்கல்பமே அவர்களை ஒழிச்சிடும். உன் தலையில கை வச்சுட்டு எவ்வளவு நாட்கள் அவர்கள் ஜீவிக்க முடியும்னு நீ நினைக்கிற கிருஷ்ணே? அதாவது உன்னை நான் விடுவேன் நீ நினைச்சியா? நீ நினைச்சாதான் நான் செயல்படுத்துறேனா இல்லையா? மேலும் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நீ தப்பா புரிஞ்சுட்ட. நிஜமாவே நீ பீமன் பேசினதை தப்பா புரிஞ்சுட்ட. அவனுடைய ஹிருதயத்தை நான் அறிவேன். அவன் பேசினது வேற விதம், அதை நீ வேற விதமா புரிஞ்சுட்ட. பீமனை நினைச்சு நீ அழற, அவன் இப்படி பேசிட்டானேன்னு நினைச்சுட்டு நீ கலங்குற. ஆனால் திரௌபதி நீயும் இப்ப என்னெல்லாம் பேசினியோ அதெல்லாம் அப்படியே பீமன் மனசுல இருக்கு. அதை நீயும் புரிஞ்சுக்கோ. அதை நான் புரிஞ்சுட்டேன். அதனால கோபத்துல வார்த்தைகளை விடாத.
நீ எதுக்குமே கலங்காத பீமசேனன் நீ இப்படி பேசினதும் கலங்கி போய் உட்காந்துட்டார். எனக்கு என்னுடைய பர்த்தா இல்ல, என்னுடைய புத்திரர்கள் பாத்துப்பா அப்படின்னு நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவரு எதுக்குமே கலங்காத பீமன்னா கண்ணுல கண்ணீர் வந்துடுது. ஏன்னா அத்தகைய பிரபாவசாலி பலசாலி இந்த திரிபுவனத்துல அவருக்கு ஈடு அவரே. அப்படி இருந்தும் யானை பாகனுக்கு கட்டுப்பட்டது போல அத்தகைய பல பராக்கிரமமுடைய யானை. ஆனால் இந்த யானை பாகன்கிறது கொசுறு. அவன் அந்த யானையில ஒரு கால் பங்குக்கு கூட அவன் இருக்க மாட்டான். ஆனா அவ்வளவு பலசாலியான யானை, அந்த யானை பாகன் உட்காருனா உட்காரும், எழுதுக்கோன்னா எழுதுக்கும். ஏன்னா யானை பாகனுக்கு அப்படி கட்டுப்பட்டு இருக்கும் அந்த யானை. ஏன்னா அவன் தான் நமக்கு எஜமானன் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசத்துக்காக அந்த யானை பாகனுக்கு கட்டுப்படும். அது போல பிரபாவசாலியான பீமன்னா உனக்கு கட்டுப்பட்டு இருக்கா. யானை பாகனுக்கு கட்டுப்பட்டது போல அதைய உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிற பீமன்னாவை ஏன் நீ தப்பா நினைச்சுட்ட? கோபத்துல 1000 வார்த்தைகள் வரலாம். அதனால நீ அது பேசினதை நான் யதார்த்தமா நினைச்சுக்கல, ஏதோ கோபத்துல பேசினேன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா அவரை கலங்கடிக்காத, அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். மேலும் உண்மையாகவே சகதேவன் பட்சமாதான் பேசினான். மிச்ச பேர்கள் அர்ஜுனனோ யுதிஷ்டிரனோ சமாதானம்னு பேசினது திரௌபதி சில ரகசியங்களை புரிஞ்சுக்கோ. எடுத்ததும் அப்படி யுத்தம்னு ஒரு அரசன் போய் அப்படி நிக்க முடியாதுமா. தர்மபுத்திரர் ராஜா, அரசன், அவர் ராஜசூயம் பண்ண சக்கரவர்த்தி, அவர் எல்லாருடைய க்ஷேமமும் பார்க்கணும். நிச்சயமா உன்னுடைய அவமானம் அவர் மனசுல இல்லாம இல்ல, அவர் மனசுலயும் க்ஷாத்திரம் இருக்கு, அதெல்லாம் இல்லாம இல்ல. காட்ட வேண்டிய நேரத்துல அவர் காட்டுவார். அதுக்காக நீ அவரையும் தப்பா நினைக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா உன் பட்சத்தை தான் நான் எடுத்துக்கிறேன், நிச்சயமா உன் பட்சத்தை நான் எடுத்துக்கிறேன், நான் பேசுறேன். அதுக்காக நீ மத்தவர்களை தவறுதலாக பேசாத, பாண்டவர்களை குறை சொல்லாத, பர்த்தாவே இல்லைன்னு பேசாத, அந்த மாதிரி நீ பேசக்கூடாது அப்படின்னு திரௌபதிய சமாதானம் பண்ணான் கண்ணன். பிறகு தர்மபுத்திரர் கிட்ட வந்து அண்ணா திரௌபதி ஏதோ பேசிட்டா, மனசுல எதுவும் வச்சுக்காத அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் பரவாயில்ல கிருஷ்ணா, இது ஒண்ணும் புதுசு இல்ல எனக்கு. தர்மபுத்திரர் சொல்றார், 13 வருஷமா நான் கேட்கிற அதே பாட்டுதான், அது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. பேசிட்டு போகட்டும், அவள் பேசினதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு என்ன உரிமை இல்லையா என்ன கோபிச்சுக்க? தாராளமா கோபிச்சுக்கட்டும். அவளுக்கு அது நீ என்ன புரிஞ்சுட்டு இருக்கியே அது போதும். ஒரு அரசன் இருக்கிறவன் நேரடியா யுத்தம்னு போய் அப்படி நிக்க முடியாது. அதுதான் நீ நீ சரியா புரிஞ்சுட்டு இருக்க நீ என்ன. அதனால இவள் பேசினதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல, ஏதோ கோபத்துல 4 வார்த்தைகள் வந்தது, அவ்வளவுதான். அத நான் அப்புறமா திரௌபதிட்ட நான் பேசி சமாதானம் பண்ணிக்கிறேன். கண்ணா நீ தூதுக்கு நாளைக்கே கிளம்புறியா? நீ சொல்லு, ஒரு விஷயத்த சொல்லு, நாங்கள் எல்லாம் பேசுறது நீ கேட்டுட்டியே, நீ என்ன பேச போற? தூதுக்கு நாளைக்கே கிளம்புறியா? எப்ப கிளம்புறதாக இருக்கு அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டு, ஆமா அண்ணா, நீ காலத்தை தாமதிக்க முடியாது, எத்தனை நாட்கள் இப்படியே உட்காந்து சபை கூட்டி பேசுறது. ஆனா நான் நாளைக்கே கிளம்புறேன், நாளை காலமே நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லி பிறகு சகதேவனையும் பீமனையும் பார்த்து, அர்ஜுனனையும் பார்த்து, நகுலனையும் பார்த்து, கிருஷ்ணன் நீங்களும் வருத்தப்பட வேண்டாம், திரௌபதி பேசினதை முக்கியமா பீமசேனனை பார்த்து சொல்றான். பீமண்ணா வருத்தப்படாத, கண் கலங்காத, அவள் என்ன ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை பேசிட்டா அவ்வளவுதானே, அப்புறம் உடனே வந்து ஒரு இடத்துலதான் பேச போறான், அதனால கவலைப்படாத அப்படின்னு பீமனையும் சமாதானம் பண்ணி பிறகு கண்ணன் சபையை கலைக்கலாமா, இனி நாம் நாளைக்கு நான் தூதுக்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லி பகவான் சபையை கலைச்சார். சபையை கலைச்சு தன்னுடைய இருப்பிடம் போய் கொஞ்ச நேரம் சித்த நாள் யோக நித்ரையில பகவான் சயனிச்சுண்டான். தனதானே கண்களை மூடி கொஞ்ச நேரம் விசிராந்தி, சித்த நேரம் விசிராந்தி. நாளை கார்த்தாலே தூது கிளம்பணுமே, பெரிய காரியம் இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படியே விசிராந்தியில இருக்கான் பகவான், யோக நித்ரையில இருக்கான். கண்களை மூடி ஒவ்வொருத்தர் பேசினதையும் யோசிக்கிறான். தர்மபுத்திரன் பேசினது, பீமன் பேசினது, அர்ஜுனன் பேசினது, நகுல சகதேவர்கள் பேசினது, எல்லாத்துக்கும் மேல திரௌபதி கொட்டினது, இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நம் பொதுவாக மத்தியஸ்தனாக எல்லாருக்கும் ஹிதம் செய்யக்கூடியவனாக நாளைக்கு தூதுக்கு புறப்படணும். புறப்பட்டு கௌரவர்களுக்கும் நல்லது செய்யணும், பாண்டவர்களுக்கும் நல்லது செய்யணும், திரௌபதியினுடைய அவமானத்துக்கும் அங்க பதில் வேணும். தர்மபுத்திரர் சமாதானம்னு சொல்றாரே அதையும் பேசணும், எல்லாத்தையும் மொத்தமா போய் பேசணும். எப்படிதான் அதை பகவான் செய்வானோ தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தர் அபிப்பிராயம் ஒவ்வொரு விதமா இருக்கு. 3 பேர்கள் சமாதானம்ங்கிறான், சகதேவன் யுத்தம்ங்கிறான், பீமசேனன் ஏன் ஹிருதயம் உனக்கு புரியுங்கிறான், திரௌபதியோ அவர்களை ஒழிச்சு கட்டிட்டு வாங்குறான். இந்த அத்தனை பேர் விஷயங்களையும் கேட்டுண்டு, ஆனால் பகவான் மத்தியஸ்தன் தானே, கௌரவர்களுக்கும் ஹிதம் செய்யணும்ல. அங்க பீஷ்மரும் கண்ணீரோட உட்காண்டிருந்தார், அவர்களுக்கும் ஹிதம் செய்யணும். பொதுவாக மத்தியஸ்தனாக பாண்டவ தூதனாக எப்படி கண்ணபிரான் நாளைக்கு அஸ்தினாபுர சபையில போய் இருக்க போறான் அப்படிங்கறத பகவான் மேற்கொண்டு காலவே எழுந்து அஸ்தினாபுரம் புறப்பட போறான். இப்ப யோக நித்ரையில இருக்கான். இன்றைய தினம் ராத்திரி அப்படிங்கறதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுப்போம். மேற்கொண்டு கிருஷ்ண தூது பாகம் அப்படியே ஆரம்பிக்கிறது. அதை அடுத்த பிரவச்சனத்திலேயே அனுப்புது அடி.
ராதே கிருஷ்ண அடியன் தன்யோஸ்மி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா அனுபவிச்சு அடியன்மா தன்வாசமா நல்லா இருந்துச்சுமா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. அடியன் அடியன் காலட்சேபம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணா சாதிச்சு ரொம்ப சந்தோஷம். கேட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. அடியன் ராமானுஜ ஆசீர்வாதம். அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத ரொம்ப அழகா நீங்க விவரம் சொல்றச்ச எங்களுக்கு அதை கேட்கிற பாக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்களும்